இன்னைக்கு கொஞ்சம் பிஸியான ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாம். மார்னிங் சீக்கிரமே ஜிம்முக்கு கிளம்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஓவர்நைட் ஊற வச்சிருந்த சியா சீட்ஸ் அண்ட் நட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த ராகி சேமியா என்கிட்ட கடந்து பாடாப்படுது. நானும் இதை செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கி வச்சது வச்சபடியே இருந்துச்சு. சரி இன்னைக்கு முடிச்சு விட்டுடலான்னு ராகி சேமியா புட்டு பண்ண போகிறேன். அது செய்யறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு கலந்து அந்த சேமியா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுணும். கொஞ்ச நேரத்தில் அது சாஃப்ட் ஆகிடும். இப்போ புட்டு வேக வைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் எடுத்திருக்கேன். இதுல நெய் தடவி நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்க ராகி சேமியா வச்சுட்டு நிறைய தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கணும். அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதி வரும்போது இது உள்ள வச்சு மூடிடணும். ராகி சேமியா வேக ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு இது பவுல்ல மாத்திட்டு நல்லா சூடா இருக்கும் போதே நாட்டு சக்கரை இல்ல ஒயிட் சுகர் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நெய் விட்டு நல்லா சுட சுட கிளறி அப்படியே எடுத்து சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு லாண்ட்ரி போட்டிருந்தேன். அது முடிஞ்சதும் எடுத்துட்டு டெரஸ் போயிட்டேன். நான் காய போடும்போது நல்லா காத்தடிச்சிட்டு மழை போட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு வந்து வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் ஊதுபத்தி லேட்டெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அப்படியே வாசமான கிளீனான வீடை பார்க்கறதே ஒரு ஹாப்பினஸ். சும்மா அன்னைக்கு நான்வெஜ் வாங்குறதுலாம் அடுத்துதான். அன்னைக்குன்னு இந்த மாதிரி சில வேலைகள் சில கடமைகள்லாம் இருக்கும். அதை முடிச்சாதான் அன்னைக்கு டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அடுத்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ தெம்பா ஒரு டீயை போட்டுட்டு போய் உட்காந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.